காய்ஸ் இன்னைக்கு நைட்டும் என்டர்டைன்மெண்ட் வந்து திவாகர் தான். ஆனால் நேத்தி மாதிரி இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் காமெடியாக போயிட்டு இருந்துச்சு. எல்லாரும் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறத பற்றி பேசி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஃபர்ஸ்ட் கால்னா என்னன்னு அது வந்து திவாகருக்கு பிடிக்கல. அவர் வந்து அதை வந்து ஃபர்ஸ்ட் கால் ஆஃப் நேச்சர், செகண்ட் கால் ஆஃப் நேச்சர், தேர்ட் கால் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. ரம்யாவும் திவ்யாவும் சேர்ந்து திவாகரை இந்த ரூமில் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரம்யா வந்து தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டாங்க. அந்த ரூமில் பார்த்தா துஷார், அரோரா, அமித் எல்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவனுக்கு வந்து அறிவு இருக்கும்னு நான் நினச்சேன். இப்போ உடையில அது துஷாரை 2 மாதத்துக்கு அப்புறம் பார்க்கறதுனால இவங்க பேச வேண்டியது நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே பெட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இடையில வந்து கெமி, சபரி எல்லாம் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. உனக்காக பெரிய கக்கூஸ் கட்டிருக்கேன் திவ்யா, வந்து தாராளமா டேய் நீ தாண்டா மனசை சொல்ற மாதிரி சொல்ல சொன்ன. இந்த பக்கம் எல்லாரும் சேர்ந்து திவாகரை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் தூங்கிட்டு இருந்த விக்ரம் யாரோ எழுப்பி விட்டாங்க. அதனால அவரும் வந்து இந்த பக்கம் திவாகரை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படிதான் அவங்களுக்கு பேசுறது மனசு வருதுன்னு எனக்கு தெரியல. மனசு வருதோ இல்லையடா, உருளைக்கிழங்கு சாப்பிட்டா நல்லா வரும். யாருக்கும் தூக்கமே வரல. புதுசாக வந்தவங்கலாம் படுத்து தூங்கிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டே திவாகர் தான் இன்னைக்கு வச்சு செஞ்சிட்டு இருந்தாங்க கடைசி வரைக்கும். அவராகவே தூங்கணும்னு ட்ரை பண்ணால் கூட விக்ரம் விடல. விக்ரம் வந்து அவர் கை விசிறி மாதிரி ஒன்று வச்சுருந்தார் திவாகர். அதை ஸ்டாண்டு மாதிரி செட் பண்ணிட்டு தான் நான் போவேன், இல்லைனா நான் உன்னை தூங்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தார். கையில் ஏதோ இறங்கு மாதிரி வச்சுட்டு அவர் மூக்கில் வந்து டச் பண்ணிட்டு இருந்தார். அதனால் அவரால் தூங்க முடியல திவாகரால். கடைசியில் அவர் ஒத்துக்கிட்டார், சரி போ வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவரும் வச்சுட்டு அப்புறம் கிளம்பிட்டாரு. அதுல என்னடா உனக்கு சந்தோஷம்? வாட்டர் மேலே இருக்கணும். ஓகே, குட் நைட். இந்த பக்கம் இருக்கிற ஹவுஸ்மேட் எல்லாம் தூங்கிட்டாங்க. உடனே விக்ரம், சபரி எல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. போட்டோ இருக்குல்ல அங்க உதட்டு பக்கத்துல வச்சு. அப்பெல்லாம் நான் பண்ணதே இல்லை துஷார். அந்த பக்கம் துஷார், அரோரா, கெமி எல்லாரும் வந்து துஷாரையும் அரோராவையும் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த தலை ரூமில் துஷார் ஃபோட்டோவை வந்து உதட்ட பிடிச்சி இழுத்து ஒரு நாள் சும்மா பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதை தான் சொல்லி காமிக்கிறாரு சபரி. அப்புறம் விக்கல்ஸ் எழுந்து நின்று அரோரா பண்ணதை நடிச்சு காமிக்கிறாரு. எப்படி என்னால யோசிக்க முடியும்? அவன்தானே ஆக்சுவலாக அங்கேயும் இங்கேயும் நடந்ததை மாறி மாறி தான் காமிப்பாங்க. ஆனால் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லும் போது வந்து அந்த பக்கம் தனியாக இந்த பக்கம் தனியாக பிரித்து சொல்லிட்டேன். எனக்கே தூக்கம் வந்துருச்சு, அதனால தான் என்ன பேசுகிறேனே தெரியல. ஓகே காய்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறை இருந்தாலும் சொல்லுங்கள், தீர்த்துடலாம். அப்புறம் ஓட் போட்டிங்களா, யாரும் உங்கள் ஃபேவரட்னு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இப்போ நான் போட்டிருக்கிற வீடியோவில் நடந்த அந்த நேரம் மட்டும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருக்கும். 1 மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக சொல்லிட்டேன். நீங்கள் யாராவது லைவ் பார்க்குறவங்க இருந்தால் நான் எதாவது விட்டுருந்தா சொல்லுங்கள்.